பரிசுத்தமா இருங்க. இந்த ஒரே ஒரு கட்டளை ஒரு முழு சமூகத்தோட வாழ்க்கைய எப்படி வடிவமைச்சிருக்கோன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பழைய ஏற்பாட்டோட சட்டங்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகப் போறோம். இது வெறும் ரூல்ஸ் லிஸ்ட் கிடையாதுங்க. இது கடவுளுக்காக தங்களை அர்ப்பணிச்ச ஒரு மக்களோட அடையாளத்தோட இதயமே அததான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வரிதாங்க எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். இது ஏதோ ஒரு ஆன்மீக அட்வைஸ் மட்டும் இல்ல. இதுதான் அந்த காலத்து இஸ்ரேலர்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்க சாப்பாடு, வேலைன்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஒரு பெரிய சட்ட அமைப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட். பரிசுத்தமா இருக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட சாய்ஸ் இல்ல, அது ஒரு முழு சமூகத்தோட அடையாளமா இருந்துச்சு. அப்போ நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். டெய்லி லைஃப்ல பரிசுத்தமா இருக்கிறதுனா உண்மையில என்ன செய்ய வேண்டியிருந்தது? வழிபாட்டுல இருந்து சாப்பாட்டு பழக்கம் வரைக்கும், சமூக நீதியிலிருந்து தனிப்பட்ட சுத்தமா இருக்கிறது வரைக்கும் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி வேலை செஞ்சது? வாங்க இதுக்கான பதிலே தேடலாம். சரி, இந்த பயணத்துல நாம ஒரு 5 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். இதெல்லாம் சேர்ந்தா அந்த காலத்து நெறிமுறைகளை பத்தின ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். சரி, பகுதிக்கு வருவோம். பரிசுத்தம். இந்த வார்த்தைக்கு முதல் மற்றும் மிக அடிப்படையான அர்த்தம் என்ன தெரியுமா? பிரித்து வைக்கப்பட்டது. அதாவது மத்த தேசங்களோட பழக்க வழக்கங்கள் இருந்து தங்களை அழகா, அதாவது வேறுபடுத்தி காட்டிக்கிறது. ஆனா இது சும்மா தனிச்சிருக்கிறதுக்காக இல்ல, ஒரு குறிப்பிட்ட தெய்வீக நோக்கத்துக்காக தங்களை முழுசா அர்ப்பணிக்கிறது. இந்த சட்டங்கள்லாம் யாத்ராகமம், லேவியர், இணைச்சட்டம்னு சில புத்தகங்கள்ல இருக்கு. இதெல்லாம் வெறும் பரிந்துரைகள் கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு சமூகத்தோட அரசியலமைப்பு சட்டம் மாதிரி. கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேசத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் வடிவமைச்ச ஒரு பெரிய கட்டமைப்பு இது. இப்போ இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப நேரடியா எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். அதாவது வழிபாடு மற்றும் ஆழ்ந்த மரியாதை மூலமா. இங்க இருக்கிற முக்கியமான கட்டளைகளை கொஞ்சம் பாருங்க. இது என்ன சொல்லுதுன்னா, வேற சிலைகளை வணங்கக்கூடாது, கடவுளோட பேரை வீணா பயன்படுத்தக்கூடாது, அப்புறம் ஓய்வுனால பரிசுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லுது. இது கடவுள் ஒருத்தர்தான்னு முழுசா நம்புறதையும், அவரோட பேருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், அப்புறம் வேலையிலிருந்து ஒதுங்கி கடவுளை நினைக்கிற அந்த புனித நேரத்தோட முக்கியத்துவத்தையும் காட்டுது. பலிகளும் காணிக்கைகளும் அந்த உறவோட ஒரு நேரடியான வெளிப்பாடா இருந்துச்சு. கடவுளை வணங்குறது பரிசுத்தத்தோட ஒரு பாதிதான்னா, அதோட மறுபாதி நாம மத்தவங்களை எப்படி நடத்துறோங்கிறதுல இருக்கு. இப்போ நாம அந்த பகுதிக்குள்ள போகலாம். ஏன்னா இந்த சட்டங்களோட படி பரிசுத்தம்ங்கிறது தனிப்பட்ட பக்தியோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல, அது ஒரு முழு சமுதாயத்தோட குணமாவே இருக்கணும். இந்த ஒப்பீடு ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவாக்குது பாருங்க. வழிபாடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அப்புறம் சமூக சம்பந்தப்பட்ட சட்டங்கள், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை இங்க பார்க்கலாம். ஒன்னு கடவுளோட இருக்கிற செங்குத்தான உறவை பத்தினது, இன்னொன்னு மனுஷங்களுக்குள்ள இருக்கிற கிடைமட்ட உறவை பத்தினது. ஆனா ரெண்டுமே பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம்னு நினைச்சாங்க. 10 கட்டளைகளோட இந்த 2வது பகுதி இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு பரிசுத்த சமூகத்தோட அடிப்படை தூண்கள் மாதிரி. பெத்தவங்கள மதிக்கிறது, உயிரை மதிக்கிறது, உறவுகளோட புனிதத்தை காப்பாத்துறது, மத்தவங்க பொருளுக்கு மரியாதை கொடுக்கறது, உண்மைய பேசுறது, இது எல்லாமே ஒரு ஒழுக்கமான சமூகத்தோட அஸ்திவாரம். சும்மா இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்றதை தாண்டி இந்த சட்டங்கள்ல எவ்வளோ ஆழமான சமூக நீதி கொள்கைகள் இருந்திருக்குங்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஏழைகளுக்காக வயல் ஓரங்களை விட்டு வைக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுக்கறது, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து 1 வருஷம் விலக்கு, அந்நியர்களை பாதுகாக்கிறது, இது எல்லாமே நலிவடைஞ்சவங்க மேல அக்கறை இருக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட இருந்திருக்கு. சரி, இப்போ நாம இந்த சட்ட அமைப்போட கொஞ்சம் சிக்கலான, இன்னைக்கு நமக்கு ரொம்பவே வித்தியாசமா தெரியக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள போறோம். இது சடங்கு ரீதியான தூய்மை, அதாவது பியூரிட்டி லாஸ் பத்தினது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம படிக்கும்போது ரொம்ப விசித்திரமா தெரியற பகுதி இதுதான். சில சாப்பாட்டு பொருட்கள் ஏன் தடை செய்யப்பட்டுச்சு, சில உடல்நிலைகள் ஏன் ஒருத்தரை தீட்டாக்குச்சு, இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருந்துச்சு? முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த விதிகள்லாம் சம்பந்தம் இல்லாம இல்ல. உணவு, ஆரோக்கியம், பிறப்பு, இறப்பு, பாலியல்னு வாழ்க்கையோட ரொம்ப அடிப்படையான சக்தி வாய்ந்த விஷயங்களை இது ஒழுங்குபடுத்துச்சு. இந்த டேபிள்ல பாக்குற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம், ஒரு ஒழுங்கு இருந்திருக்கு. இந்த விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தீட்டு அல்லது அசுத்தம்ங்கிறது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு தற்காலிக நிலை. அந்த நிலையில வழிபாட்டுல கலந்துக்க முடியாது. ஆனா கொஞ்ச நாள் காத்திருந்து சில சுத்திகரிப்பு சடங்குகள் செஞ்சா போதும், எல்லாம் சரியாகிடும். இது வாழ்க்கைக்கோ சாவுக்கும் நடுவுல இருக்கிற புனிதமான எல்லைகளை பத்தின ஒரு சிம்பாலிக் சிஸ்டம். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
இங்க நாம குறிப்பிட்ட கட்டளைகளை விட்டுட்டு இந்த எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையா இருந்த நோக்கம், அந்த உணர்வு என்னங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு மேற்கோள் சட்டத்தோட ஆன்மாவையே நமக்கு காட்டுது. அதாவது விதிகளை பின்பற்றது உடம்புன்னா இந்த அன்பு, இந்த பக்தி தான் அதோட இதயம். சும்மா செயல்களை செய்யறது மட்டும் நோக்கம் இல்ல. சரியான இதயத்தோட, சரியான மனசோட அதை செய்யணும். மனசு சரியா இருந்தா செயல்களும் தானா சரியா அமையும். இணைய சட்டம் புத்தகம் சொல்ற முக்கியமான செய்தி இதுதான். சட்டம்ங்கிறது 2 பாதைகளுக்கு நடுவுல நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்வு மாதிரி. ஒரு பாதை வாழ்வுக்கும் செழிப்புக்கும் கொண்டு போகும், இன்னொரு பாதை அழிவுக்கு கொண்டு போகும். அந்த சாய்ஸ் மக்களோட கையில கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ கடைசியா நாம என்ன பாக்குறோம்? இந்த முழு சட்ட அமைப்பும் மக்களை கட்டுப்படுத்துற ஒரு சுமையா இல்ல. அதுக்கு பதிலா அவங்கள ஒரு தனித்துவமான, புனிதமான சமூகமா உருவாக்கி அவங்களுக்கு வாழ்வு, செழிப்பு, ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் வழிகாட்டுற ஒரு மேப் மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கடைசி கேள்வி உங்களுக்காக. அந்த காலத்து சமூகத்துக்கான குறிப்பிட்ட விதிகளை தாண்டி ஒரு நல்ல அர்த்தமுள்ள சமூகத்தை உருவாக்குறதுக்கு காலத்தால் அழியாத என்ன கொள்கைகளை இந்த சட்டங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க முடியும்? சமூக நீதி, ஏழைகள் மேல அக்கறை, செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற மனசோட முக்கியத்துவம், இதெல்லாம் இன்னைக்கும் நமக்கு பொருந்துமா? யோசிச்சு பாருங்க.